உலகின் எந்த பகுதியில் வசித்தாலும் நம் கலாச்சாரத்தின் அடையாளமாக விளங்கும் பண்டிகைகளின் கொண்டாட்டங்களை நாம் தவற விடுவதில்லை. அந்த விதத்தில் தீபாவளி பண்டிகையை லண்டனில் உள்ள தமிழர்கள் சிறப்போடு கொண்டாடுகிறார்கள். பிரிட்டனில் வாழும் ஏராளமான இந்தியர்கள் தீபாவளியை பாரம்பரிய சிறப்புடன் கொண்டாடவே விரும்புகின்றனர். தீபாவளிக்கு பிரிட்டனில் விடுமுறை இல்லை என்பதால் பெரும்பாலும் வார இறுதி நாட்களிலேயே தங்களுடைய கொண்டாட்டங்களை திட்டமிடுகின்றனர். வீடுகளில் பூஜைகள் செய்வதோடு அங்கிருக்கும் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகளை நடத்துகின்றனர். பெரும்பாலும் நண்பர்களின் இல்லங்களுக்கு சென்று இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது கொண்டாட்டத்தின் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஃபங்க்ஷன் டேட்டில் அம்மா அப்பா மிஸ் பண்ணுறோமேங்கிறது ஒன்று மட்டும்தான். மற்றபடி எல்லாமே சேமாக கொண்டாடுறோம். இங்கேயும் பலகாரம் எல்லாம் பட்டாசு, புது துணிமணி, டெம்பிள்ஸ் எல்லாமே ஓகே. அதே மாதிரி இருக்கிறதுனால தீபாவளியும் மிஸ் பண்ணுறோம். பேரண்ட்ஸை மட்டும் மிஸ் பண்ணுறோம். நாங்கள் இங்கே ஒரு ஃபேமிலி நண்பர்களை மாதிரி இருந்து சந்தோஷமாக எல்லா தமிழர்கள் பீப்புள் எல்லாரையும் பார்த்து இந்த ஏரியாவில் ஈஸ்டம்ங்கிற ஏரியாவில் எல்லாருமே முக்கால்வாசி எல்லாம் நிறைய நம்ம ஆட்களாக இருக்கிறதுனால வந்துட்டு இந்த தீபாவளி கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுபோன்ற பண்டிகை நாட்களில் இந்தியாவில் புகழ்பெற்ற இனிப்புகள், பலகாரங்கள் போன்றவற்றை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க இங்குள்ள கடைகள் ஏற்பாடு செய்துள்ளன. வார இறுதி நாள் கொண்டாட்டங்களின் போது பாரம்பரிய உணவு வகைகளை வழங்கவும் இங்குள்ள உணவு விடுதிகள் தயாராகி வருகின்றன. இந்த தீபாவளிக்கு மேங்கோ பர்ஃபி, கேஷ்நட் பர்ஃபி, ஸ்ட்ராபெரி பர்ஃபி, so many varieties of different ஸ்வீட்ஸ் பண்ணியிருக்கோம். லட்டுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பாதுஷாலா, சூரியகலா, சந்திரகலா, நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்வீட் பூந்தி இருக்குது. அப்புறம் காரத்தில் வித்தியாசமான காரம், நிறைய காரம் போட்டு இருக்கும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஸ்ரீலங்கா குயிஷனை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் பண்ணுறோம். இந்த எல்லா ரீஜனில் உள்ள கிளாசிக்கல் ஃபுட் எல்லாமே ஒரு வாழை இலையில் வச்சு, ஒரு தலைவாழை இலையில் வச்சு நாங்கள் சர்வீஸ் பண்ண போகிறோம். பெற்றோர் மற்றும் உற்றாருடன் சொந்த நாட்டில் கொண்டாடி மகிழ்வது எல்லோரும் விரும்பக்கூடியது என்றாலும் அயல் நாட்டில் வாழும்போது தங்கள் உறவினர்களை அங்கு வரவழைத்து அவர்களோடு கொண்டாடுவதும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதே. இந்த தீபாவளி எங்கள் அம்மா அப்பாவோட கொண்டாட போகிறேன். போன வருஷம் எங்கள் அத்தை வந்திருந்தாங்க, இந்த வருஷம் அம்மா அப்பா வந்திருக்காங்க. எப்படி இந்தியாவில் கொண்டாடுறோமோ அதே போல் இங்கேயும் கொண்டாடுறோம். ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறோம். கடல் கடந்து பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் கலாச்சார ரீதியிலான முறையில் பண்டிகைகளை கொண்டாடுவது என்பதே அனைவரின் விருப்பமாகவும் உள்ளது. தீபாவளி என்றாலே பொதுவாக மக்கள் மிகுந்த சந்தோஷத்துடனே கொண்டாடுவது இயல்பு. அதே போல இந்த முறை வார இறுதியில் ஒட்டி வருவதால் தீபாவளியை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் சண்முகத்துடன் லண்டனிலிருந்து சிவனேசன்.